ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு லாஸ்ட் டைம் நான் வடலூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். இதை நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதை அவிச்சு கொடுக்கறதால ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா புஸ்தியாக ஆயிடுவாங்க. இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது, நார் சத்துக்கள் இருக்குது. இது ரிச் இன் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. சிக்கன் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதுலேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு தட்டில் ஒவ்வொரு கிழங்காக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கிழங்க தண்ணியில் வேக வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெடித்து வரணும் நமக்கு. இப்போ இதோடைய நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம், பாதி கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்பவே திருப்தியாக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.